ஓடுகிற சென்னை 100 விழுக்காடு மூடி பேரும் பல பேர் செத்து போயிருவான். அப்போ அவங்க ஒன்னும் பெருசா ஒண்ணும் கேட்டல, எனக்கு ஒண்ணு நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிக்கணும், எங்களுக்கு ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும், இல்ல சித்தரஞ்சன் சாலையில வீடு வேணும், இல்ல சிஐடி காலனியில எங்களுக்கு வீடு வேணும் அப்படிலாம் அவங்க கேட்கல. இல்ல வேளச்சேரியில எங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க, இல்ல காசாகரன்ல கொடுங்க, இல்ல ஜி ஸ்கோர்ல கொடுங்க அப்படிலாம் அவங்க கேட்கல. அவங்க என்ன கேட்கறாங்க? என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று, நிரந்தர பணியா மாற்று, குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து, நான் இறந்து விட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு, அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடு. அடிப்படை கடமை. நாங்கள் தான் மே 1ஆம் தேதி கொடியேற்றுவதற்கான உரிமையை வாங்கி கொடுத்தது, மே 1ஆம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க ஐயா தான். பாரு, மே 1ஆம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க, வாரத்தில் ஒரு முறை விடுமுறை கேட்கிறான். அதை தர வக்கு இல்ல, மனசு இல்ல. ஏன்? தனியார் முதலாளிக்கு வச்சுக்குவாங்க. இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான 10 நாட்கள் மக்கள் போராடுறான். இரவோடு இரவா ஒரு அரசுங்க, ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுதுங்க. நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் 10 மண்டலங்கள் மற்றும் மண்டலம் 7இல் உள்ள 3 வார்டுகளும் தனியார் நிறுவனங்களின் வழியே செயல்பட தொடங்கின. இதுடன் சேர்த்து தற்போதைய மண்டலம் 5 மற்றும் 6இல் மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ராம்கி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 1/8/2005 முதல் மண்டலம் 5 மற்றும் 6 சுய உதவி குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ராம்கி நிறுவனத்தின் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தியவர்கள் ஒரு அறிக்கை. இந்த அறிக்கை எதுக்கு போடுற? அந்த கான்ட்ராக்ட் போட்டு அந்த முதலாளி கூப்பிட்டு கேட்டிருப்பான், என்னப்பா 10 நாள் மக்கள் போராடுறான், எங்களுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் பிரச்சனை? ஐயோ சாமி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இந்த உடனே அறிக்கை போடுறோம் பாருங்க, ராம்கி நிறுவனம் தான் பண்ண போது, அதனால மக்கள் போராடல பிரச்சனை கிடையாது அப்படின்னு அறிக்கை போடுறோம். ஏன்னா கமிஷனை வாங்கி சேகர் பாபு, மேயர் பிரியா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 50 பேர் நக்கிட்டாங்க. கமிஷன் சென்னை மாநகராட்சி முழுக்க கமிஷன். சென்னை மாநகராட்சியுடைய போன ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமாங்க? 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வலிக்குது. 17,000 பேருக்கு. போன ஆண்டு பட்ஜெட் 8,157 கோடி. எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்கடா? எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்க? 8,157 கோடி எதற்கடா? என்ன பண்ற? மாநகராட்சியுடைய வேலை என்ன? வரி வாங்குவது மட்டும் தானா? இது பேரு பெருநகர சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எல்லாமே அப்படிதான் பாங்க. இந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், அவரோட சொன்ன ஸ்னேகா, அந்த பேர்ல விழுந்துட்டேன் பாருல விவேக், அது மாதிரி அந்த பேர்ல விழுந்துட்டா. அது மாதிரி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரொம்ப இதா இருக்குமோ, நாரி கிடக்கு. கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. எங்க அண்ணன் எல்லா ஸ்கேமையும் பத்தி பேசினாங்க. எங்க அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்றோம், அது 2010-11 கிட்டே மண்ட ஓடு மட்டும் விலை போகும்னா கலட்டி வித்துருவாங்கடா அப்படின்னாரு. இவங்க மண்ட ஓடு கூட இல்ல, கழிவறை. ஏங்க செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு, ரேஷன் கடையில் ஸ்கேம் பண்றாங்க, மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க. அது கூட ஒரு சரி போயிட்டு போ, ஏதோ பண்ற பாட்டுக்கு 10 ரூபா வாங்குற புடிச்சிட்டு பண்ணி விட்டுறலாம். பியர் பாட்டில் கூலிங்கா இருந்தா 20 ரூபா வாங்குற போய் தொடர்ந்து விட்டுறலாம். ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம், திருவிக்கா நகர் இந்த 2 பகுதியில டாய்லெட் இருக்கு பாருங்க, டாய்லெட் சீட்டு, இதை சுத்தப்படுத்துகிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா 3 ரூபா 18 காசு. எப்போ வரைக்கும்? 2022 பிப்ரவரி வரைக்கும் 3 ரூபா 18 காசு இருந்தா ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும். இவன் வந்த உடனே யாரு? அப்பா, அவன் எல்லாருக்கும் அப்பா, ஆனா பட்டதெல்லாம் ரொம்ப தப்பா. வந்த உடனே அவரு இதுல எப்படி இந்த கழிவறையில் உட்கார்ந்த போது கணப்பொழுது வந்து யோசனை வரல வடிவேலு, அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணாலும் கலப்பொழுது யோசிச்சிருக்காங்க. யோசிச்சு 3 ரூபா 18 காசுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை தூக்கிட்டு தனியாருக்கு கொடுக்குறான். கொடுத்து எவ்வளவு தெரியுமில்ல? 380 ரூபாங்க ஒரு சீட்டுக்கு. சென்னை லீமெரிடியன்ல கூட அவ்வளவு 380 ரூபாய்க்கு சுத்தப்படுத்துறது கிடையாது. லீலா பேலஸ்ல கூட பண்றது கிடையாதுங்க, கிரீன் பார்க்ல கூட பண்றது இல்ல. 380 ரூபாய்க்கு என்னப்பா ஊத்து? அப்படி தெரியாம 380 ரூபாய்க்கு ஒரு டாய்லெட் ஒரு தடவை கழுவுங்க. ஒரு தடவை ஒரு டாய்லெட்டை கழுவ 380 ரூபாய். என்ன ஊத்துவ? தங்கத்தை எதுவும் ஊத்துவியா கரைச்சி? இல்ல மணமண்ணு சந்திர கட்டை எதுவும் கரைச்சி ஊத்துவியா? இல்ல ஜவ்வாது எதுவும் போடுவியா? ஆனா நாரி தொலைது அந்த டாய்லெட் போக முடியாது, எந்த கழிவறையும் பயன்படுத்த முடியாது. ஆனா 380 ரூபாய் போட்டு 2022 இருந்து 23 வரைக்கும் ஓர் ஆண்டுல டாய்லெட் கழிவு இவன் கொள்ளையடிச்சது மட்டும் 1000 கோடி என்றால் நாசமா போவீங்கடா, நாசமா போவீங்க. நாங்கள் கேட்பது 1000 கோடி அல்ல,
மாதம் வெறும் 51 கோடி மட்டும்தான் இருந்தா 17,000 பேருக்கு 30,000 சம்பளத்துல வேலை கொடுக்க முடியும். அத்தனை பேரும் 30 வருஷமா உழைச்சவன், 15 வருஷம் உழைச்சவன், எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும், எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும், இது எந்த வழியா வருது, பைப் எந்த வழியா வருது, எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை பணியாளர்கள். நீ வடநாட்டுக்காரன், அவனுக்கு கிழக்கும் தெரியாது, மேற்கும் தெரியாது, தெற்கும் தெரியாது, வடக்கும் தெரியாது. அவன் இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு தண்ணி பொத்துக்கிட்டு வந்துடும், மொத்தமா சாக வேண்டியதான். நான் வந்து பை இதை அடைச்சிருக்குப்பா பையா வான்னா அவன் வந்து பைய வருவான், பையன் வருவான். அதுக்குள்ள நான் மூழ்கி இங்கிட்டு கிடப்பா அப்பா அப்படின்னு செத்துக்க அவனுக்கு வேண்டிதான். அப்புறம் அல்ரைத்த வருவாங்க. இன்னைக்கு அரசு, நம்ம எல்லாரும் தூய்மைப்படியா சுத்தப்படுத்துற பேசுறோம். அரசு மருத்துவமனையை தனியார் கொடுத்துட்டாங்க. அரசு மருத்துவமனையில் இருந்தக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜிபிஎஸ்ஓ யூபிஎஸ்ஓ ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல அங்க என்ன வேலை செய்வாங்கன்னு அந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க, சில அனாத பிணங்கள் வரும், அழுகி போன நிலையில வரும், இதை மருத்துவர்கள் தொடமாட்டாங்க, செவிலியர்கள் தொடமாட்டாங்க. அது மண்ணு கிண்ணு எல்லாம் கஞ்சி சலம் புழு கிண்ணு வச்சுக்கோ, அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அவன் சொந்தக்காரன் வர்ற வரைக்கும் அதை பாதுகாப்பது என்னுடைய தூய்மை பணியாளர்கள். நீ அவனை தூக்கி தூர போட்டிருக்க. இந்த மண்ணுக்கு பொழைக்க வந்தவன், இந்த மண்ணுக்கு பொழைக்க வந்தவன் பூர்வகுடி மக்களை மரியா சொன்னாங்கல்ல, எல்லோரும் நான் நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் பணி செய்யும், இல்லை. இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் தூய்மை பணியாளராக இந்த நிலத்தில் இருக்காங்க. இது எல்லோருக்குமான பிரச்சனை, இது ஒரு சாதிக்கான பிரச்சனை அல்ல, இது தமிழ் குடிகளுக்கான பிரச்சனை, மனிதர்களுக்கான பிரச்சனை முதல்ல. அதனால தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிக்குது. நீ இன்னைக்கு ரத்து பண்ணுவ, அதிகபட்சம் ஓராண்டு ஆடுவியாடா, ஓராண்டு. நீ மொத்தமா அண்ணன் கலைஞர் மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டான்னா உங்களை மொத்தமா விடுவோம் நாங்க. அதிகாரம் நிலையானது கிடையாது, தலைகீழ் மாறும். இந்தியாவினுடைய இந்த குப்பை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அதை மறுசுழற்சி செய்தால் 1,00,000 கோடி. ஆனா எவனும் பண்றதில்லை. அந்த 1,00,000 கோடியில 13 விழுக்காடு பங்கு தமிழ்நாடு, இந்தியாவினுடைய மொத்த குப்பையில 13 விழுக்காடு தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதை மறுசுழற்சி பண்ணினால் கூட வருகிற 1,00,000 கோடியில குறைந்தபட்சம் 13,000 கோடி தமிழ்நாடு கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டாது நீ வந்து செய்யலாம். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நோ, எங்களுக்கு தேவை கமிஷன். கல்லா அள்ளிக்க கமிஷனை கொடு, மண்ணா அள்ளிக்க கமிஷனை கொடு, கிராவலா அள்ளிக்க கமிஷனை கொடு, மண்டலா அள்ளிக்க கமிஷனை கொடு. நீங்க எங்களை திட்டுறீங்களா, நல்லா திட்டுங்க, கொஞ்சம் கமிஷன் மட்டும் கொடுங்க சீமான். அவன் அன்னை அவன் நினைக்கிறான் ஸ்டாலின் சீமானுக்கு பண்ண, டேய் நாங்க ஒரு 500 கோடி கொடுத்தா அவங்கள அப்படி கூட திட்டலாம், அவங்கள அப்படி கூட திட்டலாம், அப்படி கூட திட்டலாம். போடா திராவிடமே, போயா கருணாநிதி, போயா சோனியா காந்தி, ராஜபக்சே அப்படின்னு கூட திட்டலாம், என்ன வேணாலும் திட்டலாம். அவங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடிய இலி கூட்டம், அதனால் திராவிட கூட்டம். ஆனா அன்பு தினசன் இங்க வந்து குப்பையை பத்தி பேசணும், இல்ல தூய்மை பணியாளர் பத்தி பேசணும். குப்பையை பத்தி பேசாம சுமையை பத்தி பேசினாரு. அப்பதான் எங்க அண்ணன் சொன்னாரு, டேய் குப்பையை பத்தி பேசாம என்ன சுமையை பத்தி பேசுறாரு, அதுவே ஒரு குப்பை தானடா, அதனாலதான் அவன் பேசுறான். அதனால அண்ணன் தினசன் பேசுறது சரிதான். தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டம் வெல்லும். ஒரு நாள் இந்த ஆட்சி மாறும் பொழுது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பொறியாளர்களாக சென்றவர்கள் சீமான் ஆட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுவார்கள். நன்றி, வணக்கம்.